ஒரு பக்கம் தலைவனை பிளே பாயாக காட்ட, இன்னொரு பக்கம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் காட்ட, இன்னொரு பக்கம் குடிகாரனாக காட்ட, இன்னொரு பக்கம் டிஐடிங்கில் வேறு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் என்னடா ஜானர், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த படத்துக்கு ஸ்பாயிலருங்கிறது நாம் கொடுக்க தேவையில்ல, படத்தோட டீமே லைனாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெங்கட் பிரபு கதையை சொல்ல, இன்னொரு பக்கம் பிரேம்ஜி ஐப்பயத்தை வைபவ் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார், நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார். பட் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தேட்டருக்கு போக போகிறீங்கன்னா படம் எப்படி இருக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட மைண்ட் செட்டில் ஓடுற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி படமா இல்லை ஆக்ஷன் படமா, அதை தாண்டி தளபதி விஜயில் 2 கேரக்டர் பண்ணுறவரா 3 கேரக்டர் பண்ணுறவராங்கிறது. அதுக்கப்புறம் தளபதியோட டைட்டில் கார்டு லியோ படத்தை காப்பி பண்ணி வச்ச மாதிரி இருந்தாலும் இது ஒரு மாதிரி நல்லா தான் நண்பா இருக்குது. அப்படியே வெங்கட் பிரபு ஸ்பாயில் பண்ண விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, தளபதி சாட்ஸுங்கிற ஒரு இயக்கத்தில் வேலை செய்கிறாரு. வேறு எதுவும் கிடையாது, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்கிறது தான் அதோட பேர். இதில் பிரசாந்த், பிரபுதேவா, விஜய், அஜ்மல் 4 பேர் இருக்காங்க. இவங்க பாஸ்டில் செஞ்ச ஒரு பெரிய மிஷன் இவங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பில் எப்படி பாதிக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதைன்னு வெங்கட் பிரபு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இந்த கதையில் மசாலா கமர்ஷியலான விஷயங்கள், படத்தில் லவ், ஃபேமிலி, ஆக்ஷன், ட்ராமான்னு போட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு படம் தான் கோட். இந்த ஒரு கதையில் விஜய் நீங்கள் பார்க்கும்போது தேட்டர் சும்மா திருவிழா மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் இது பிடிக்குங்கிற மாதிரி தான் விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி டிஐடிங் விஷயம்னு சொல்லி வரும்போது எனக்கு ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. ட்ரெய்லர் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், அதுலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாரு. பிரசாந்த் ஒரு சீனில் 68 மிஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவர் தான் நம்மளுக்கு ஹெட்டாக இருக்க போகிறான்னு சொல்கிறது தளபதியை தான். அந்த 68ங்கிறது தளபதியோட 68 ஃபிலிம்ஸையும் பார்த்தீங்கன்னா குறிக்கும். சாட் ஸ்குவாட் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா தளபதி ஒரு சீனில் நடந்து வரும்போது பின்னாடி அந்த சாட்ஸோட ஃபுல் ஃபார்மே எழுதி கீழே ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கதை டெல்லியில் நடக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தளபதி சாட்ஸில் எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காருன்னா, ஒரு சைடில் காந்தியோட சிலையை காமிப்பாங்க. அது இங்கிலாந்தில் இருக்க சிலை தான். அங்கே ஆஸ்திரேலியஸ்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தளபதிக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்பார். இதுவும் ஒரு ஏஜென்ட்டோட ஒர்க் மாதிரி தான். இதை தாண்டி ஃபீல்டு ஒர்க்கு, ஸ்பை ஒர்க்குன்னு பண்ணியிருக்காரு. ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் படத்தில். அதில் ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் வரும். ஸ்பை ஒர்க்னா ஒரு செர்வர் ரூமில் போய் அங்கே இருக்க ஆள்லாம் அடிச்சு போட்டு தளபதி பேராஷூட்டில் வெளியே வருவார். இதெல்லாம் ஸ்பை ஒர்க்கில் சேர்க்கலாம். இந்த படத்திலேயே பங்கமாக ஒரு சீன் இருக்கு போனால் அது கன்ஃபார்ம் இந்த ட்ரெயின் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். உள்ள கன்ஸோட தளபதி ஃபைட் பண்ணுற எல்லா சீனும் பங்கமாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க அந்த புல்லட்டை மாற்றும் போதெல்லாம் சும்மா தெருக்கி விட்டுருவாங்க. இந்த படத்தில் ஸ்டார்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் பிரசாந்த், மோகன், தளபதி விஜய் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். இதில் தளபதி விஜய், வைபவ், பிரபுதேவா, பிரசாந்த் இவங்களாம் ஒரு டீமாக இருப்பாங்க. இதில் மோகன் தான் பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரெயிலர்லேயே நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கும், ஒரு இடத்துக்கு நல்ல ஏஜ்டாக நம்ம தளபதி காமிக்கும் போது அந்த சீனில் பிரசாந்த், பிரபுதேவா, தளபதி விஜய் மட்டும் இருப்பாங்க. வைபவ் அங்கே இருக்க மாட்டார். வைபவ் ஒரு வேலை இவங்களால ஏதாவது ஸ்டஃபர் ஆகி போய் வில்லன் கூட சேர்ந்துருக்கலாம். அப்படியே யோகி பாபு பக்கம் வந்தீங்கன்னா, யோகி பாபுக்கும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பேஸுங்கிறது இருக்குது. ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ட்ரெயிலரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த படத்தில் ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரின்னு ஹீரோயின்ஸ் கேட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயராம், எஸ்கேவோட கேமியோ இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு சர்ப்ரைசிங்கான எலமெண்ட் தான் வச்சுருக்காங்க. அப்படியே இருந்துட்டு போகுது. உங்களில் யார் இருக்கலாம் விஜய் ஸ்னேகாவை பார்க்கும்போது வசீகராவுடைய விண்டேஜ் ஃபீல் யார் இருக்கலாம் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி என்னென்னா பேசணும்னா அத்தனை இந்த வீடியோவில் பேசிடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் VPN குக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வச்சுருங்க.